பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பின் சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்று இலங்கை நாட்டிலே அனர்த்தங்களுக்கு உட்பட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் அதிகமான சகோதரர்கள் அவர்களுக்காக அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்காக வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம். இந்த இடத்திலே நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் அவதானத்தில் எடுக்க வேண்டும். சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட், PFA என்று சுருக்கமாக கூறுகின்றோம். உளவியல் முதலுதவி சிகிச்சை. இந்த விடயத்தையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். 1940களிலே இந்த உளவியல் முதலுதவி என்ற சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் அறிமுகமானது. 2018 உலக மனநல தினம், வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே, அந்த தினத்திலே தீமாக அவர்களுடைய கருப்பொருளாக சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் என்ற கருப்பொருள் பேசப்பட்டது. எதிர்காலத்திலே மக்களால் டிசாஸ்டர், அனர்த்தங்கள் உருவாகலாம். அதே போன்று நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கையாக இன்று ஏற்பட்டுள்ளது போன்று எதிர்காலத்திலே இயற்கை அனர்த்தங்கள் போன்றவைகள் உருவாகும் என்ற கருத்திலே தான் இந்த சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் என்ற அந்த கருப்பொருள், அந்த வழிகாட்டல் வழங்கப்பட்டது. எனவே சகோதரர்களே, இன்று நாங்கள் ஒரு இடத்துக்கு, அனர்த்தம் உட்பட்ட ஒரு இடத்துக்கு செல்வதென்றால் நாங்கள் முதலாவதாக எங்களிடத்திலே ப்ரிப்பேரேஷன், நாங்கள் உடல் ரீதியாக தயார் நிலையிலே, மன அளவிலும் உடல் அளவிலும் தயார் நிலையிலே நாங்கள் இருக்க வேண்டும். அது முதலாவது விடயம். அதனுடைய சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்டுடைய அடிப்படை டூல்களாக, முக்கியமான விடயங்களாக 3L: லுக், லிசன், லிங்க். லுக் என்றால் நாங்கள் ஒரு இடத்தை சென்று அனர்த்தத்துக்கு உட்பட்ட இடத்துக்கு செல்வதென்றால் அங்கே நாங்கள் சரியாக பார்க்க தெரிய வேண்டும். என்ன மனிதருக்கு என்ன தேவை, அவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய சரியாக தேவையை பார்த்து விளங்கக்கூடிய அமைப்பு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். லிசன் என்றால் நாங்கள் கேட்டு சரியாக அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை. லிங்க் என்றால் நாங்கள் அவர்களை சரியான இடங்களுக்கு தொடர்புபடுத்தக்கூடிய அந்த இயலுமை எங்களிடத்திலே காணப்பட வேண்டும். எனவே நாங்கள் அவர்களை சரியாக பார்ப்பதென்றால் இன்று இந்த சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் என்று கூறக்கூடிய இந்த உளவியல் முதலுதவி சிகிச்சை சாதாரணமா அனைவராலும் மேற்கொள்ளலாம். இது சைக்காலஜிஸ்டாக இருக்கவோ அல்லது கவுன்சிலராக இருக்கவோ தேவையில்லை. சாதாரணமாக ஒரு முகாமிலே, எங்களுக்கு தெரியும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் 1275 முகாம்களிலே இன்று தங்கியுள்ளார்கள். அங்கு இருக்கக்கூடிய முகாம்களே இருக்கக்கூடியவர்களுக்கும் இதை செய்யலாம். இங்கே நாங்கள் ஒரு இடத்தை பார்த்தால் அங்கு சில சகோதரர்கள் இருப்பார்கள், அனர்த்தத்துக்கு உட்பட்ட நிலையில் இருந்தாலும் நோமலாக இருப்பார்கள். சிலர் இருப்பார்கள் நோமலுக்கு அப்பால் எப்னோமலாக, அழுதவர்களாக, மனவடுக்குட்பட்டவர்களாக. நாங்கள் சில ட்ரோமா, இழப்பீட்டின் பின்னரான ஏற்படக்கூடிய மனவடு, அதிலே பாதிக்கப்பட்ட நிலையிலே, ஸ்ட்ரெஸ்ஸாக அல்லது சிலர் டிப்ரெஷன் நிலையிலே, பாதிப்புக்குட்பட்ட நிலையிலே இருப்பார்கள், அழுதவர்களாக இருப்பார்கள். அவர்களை சரியாக நாங்கள் கண்டு கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒத்துணர்வு கொடுத்து அவர்கள் பேசக்கூடியதை நாங்கள் ஆக்டிவ் லிஸ்னிங்காக அவர்கள் அதனை செவியேற்று அவர்களை நாங்கள் சாதாரண நிலைக்கு கொண்டு வர வேண்டும். முடியாவிட்டால் அவர்களை நாங்கள் உளவியலாளர் ஒருவரிடத்திலே, கவுன்சிலர் ஒருவரிடத்திலே நாங்கள் லிங்க் பண்ண வேண்டும். இந்த வேலையை நாங்கள் செய்வதற்கு சாதாரணமாக அனைவரும் இந்த விடயங்களை தெரிந்திருக்க வேண்டும். பொதுவாக அனைவரும் அடிப்படை வசதிகளை உடனடியாக நாங்கள் நிறைவேற்றுவதற்குரிய நீர், உணவு, உடை போன்ற விடயங்களுக்காக நாங்கள் ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம். அந்த இடத்திலே அவர்களுக்கு நம்பிக்கை, பாதுகாப்பு, ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படும். அதற்கும் அப்பால் அவர்களுக்கு யாருக்காவது மருத்துவ வசதிகள், உதவிகள் தேவை என்றால் அதனை நாங்கள் பார்த்து இனம் காண வேண்டும். அவர்களிடத்திலே கேட்க வேண்டும், உங்களுடைய பாதிப்புகள் என்ன என்று. எனவே அதனை செய்து பொருத்தமான இடத்துக்கு தொடர்பு படுத்த வேண்டும். அதனோடு நாங்கள் அந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்கள், முகாம்களிலே இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக இந்த சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் என்று கூறக்கூடிய உளவியல் ரீதியாக சரியாக பார்ப்பது, கேட்பது, தொடர்பு படுத்தக்கூடிய அந்த
ஆற்றலையும் இயலுமையும் கொண்டவர்களாக இருந்தால் எங்களுக்கு சாதாரண நிலைக்கு இலகுவாக வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். எனவே நாங்கள் செய்யக்கூடிய செயலை சரியான முறையிலே செய்வதற்கு இந்த விடயமும் பிரயோசனமாக அமையும். அதே நேரம் இந்த பொறுமையாக இருந்து இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மனசக்தியை கொடுப்பதற்கு நாங்கள் இறை வழிகாட்டலை சிறந்த ஆன்மீக வழிகாட்டல்களை கொடுப்பதினூடாகவும் அவர்களை சாதாரண நிலைக்கு நாங்கள் கொண்டு வர வழிவகுக்கும். எனவே நாங்கள் இந்த சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் என்ற விடயத்தையும் அறிந்தவர்களாக சமூக பணிகளை செய்வோம். எங்களுடைய இந்த பணிகளை பணிகளுக்கான இறைவன் முழுமையான கூலியை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் இந்த கலந்துரையாடலை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.